வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 கேள்வி கேட்குறாங்க. அந்த பொது தமிழ்ல திருக்குறள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த திருக்குறள் கேள்விகளுக்கு மட்டும் இல்லாம, மதிப்பெண்ணுக்கு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட திருக்குறளை எப்படி படிக்க போறோம்? மொத்தம் 1330 குறள்கள் இருக்கு இல்லையா? அதுல 25 அதிகாரம் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி கேட்க போறாங்க. அந்த 25 அதிகாரத்தையும் எந்த ஆங்கிள் படிச்சா எக்ஸாமின்ஸை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி திருக்குறளை பத்தியும் திருவள்ளுவர் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பிற பெயர்கள் பார்க்கும்போது வள்ளுவர், முதற்பாவாளர், தெய்வ புலவர், மாதாடு பங்கி, நாயனார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், தேவர், பெருநாவலர், சென்னா போதர், இந்த மாதிரி பிற பெயர்களால் திருவள்ளுவர் அழைக்கப்படுறார். திருவள்ளுவரோட பிறந்த காலம் பார்க்கும்போது கிமு 31, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 31 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, திருவள்ளுவர் பிறந்திருக்காரு. அதே போல இந்த இப்ப இருக்கக்கூடிய 2022 எப்படி கம்பேர் பண்ணலாமா, 2022 கூட்ட என்ன பண்ணணும், 31 கூட்டிங்கன்னா போதும். ஸோ 2053ங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆண்டோடையும் 31 கூட்டிக்கிட்டே போகலாம். அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்து பார்க்கும்போது திருவள்ளுவருடைய உலக புகழ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றாங்க, ஒவ்வொரு புலவரும் பாராட்டியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் பாராட்டியிருக்காரு. அடுத்தது வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் பாராட்டியிருக்காரு. இந்த கேள்விகள் மேற்கோள்கள் அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்ல. திருக்குறளுக்கான வேறு பேரு என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தா, திருக்குறளை பொதுவாகவே உலக பொதுமறைன்னு சொல்லுவோம். காரணம் என்ன, திருக்குறள் எந்த ஒரு மொழி, எந்த ஒரு நாடு, எந்த ஒரு ஜாதி, இனம், மதம் எதுக்கும் அப்பாற்பட்டது. எந்த ஒரு குறிப்புமே இருக்காது. அப்படி உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவா இருக்கிறதுனால உலக பொதுமறைன்னு சொல்லி அழைக்கிறோம். திருக்குறளுக்கு வேற என்ன பெயர் சார்? பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், பொதுமறை, முப்பால், தமிழ் மறைன்னு சொல்லி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. திருக்குறள்ல மொத்தம் 3 பால்கள் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அந்த ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய இயல்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ அறத்துப்பால்ல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு சொல்லி 4 இயல்கள் இருக்கு. பொருட்பாலை பொறுத்த வரைக்கும் 7 இயல்கள், அதாவது அரசியல், அமைச்சியல், அறனியல், கூலியல், படையியல், நட்பியல், குடியியல். அடுத்தது காமத்துப்பால்ல 2 இயல்கள், களவியல் மற்றும் கற்பியல். இதுல அறத்துப்பால் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கணும், பொய் பேசாம வாழணும், நேர்மையா இருக்கணும் அப்படி சொல்றோம் இல்லையா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சிறப்புகளை சொல்றதுதான் அறத்துப்பால், நம்ம வழி நடத்தும். அதே போல பொருட்பால்கள் பார்த்தீங்கன்னா எந்த வழியில நேர்மையா பொருள் சம்பாதிக்கணும், ஒரு அரசன் எப்படி அரசாங்கத்தை ஆளணும், ஒரு நாடுல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே பொருட்பால் வரும். அடுத்தது காமத்துப்பால், தனி மனித வாழ்க்கையில அவனுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு, பாசம், அதை பத்தி எல்லாம் பேசுறது காமத்துப்பாலா இருக்கும். சரிங்களா? சோ மொத்தம் 3 பால்கள் இருக்கு. அப்ப என்ன சொல்றோம், இதை பேரு முப்பால்னு சொல்றோம். அடுத்து திருக்குறளை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எப்படின்னா திருக்குறளை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா உலகத்துக்கே பொதுமறை, அப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அத்தனையும் எக்ஸாம்ல கேட்க போறது இல்லை. எக்ஸாம்ல என்ன முக்கியம் அப்படிங்கிற பத்தி பார்க்கும்போது திருக்குறள்ல தமிழ் மற்றும் கடவுள் அப்படிங்கிற வார்த்தைகள் கிடையாது. திருக்குறள்ல எந்த கடவுளை பத்த குறிப்பு இருக்காது. திருக்குறள்ல எந்த மனுஷனை பத்தியும் எந்த அரசனை பத்தியும் குறிப்பு இருக்காது. திருக்குறள்ல எந்த நாட்டை பத்தியும் குறிப்பு இருக்காது. எந்த கடவுளை பத்தியும் குறிப்பு இருக்காது. அப்ப இடம்பெறாத என்ன சொற்கள் பார்க்கும்போது கடவுள் மற்றும் தமிழ் அப்படிங்கிற சொற்கள் திருக்குறள் கிடையாது. அதே போல திருக்குறள் முதன்மையில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. இதுக்கு இன்னொரு பேர் முப்பால்னு சொல்லிட்டோம். இதுல இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்கள் 133 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறட்பாக்கள். அப்படி பார்க்கும்போது அறத்துப்பால்ல 380 குறட்பாக்கள், பொருட்பால்ல 700 குறட்பாக்கள், அடுத்த காமத்துப்பால்ல 250 குறட்பாக்கள், மொத்தம் 1330 குறட்பாக்கள் இருக்கு. ஒவ்வொரு குறளும் 2 அடியில இருக்கும், அதாவது 7 சீர்கள் கொண்டதா இருக்கும். இதுல பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறளுடைய முதல் குறள் ஆள ஆரம்பிக்கும், கடைசி குறள் நாள முடியும். எப்படி தமிழ் மொழி ஆள ஆரம்பிச்சு கடைசியில நாள முடியுதோ அதே போல திருக்குறள் அமைஞ்சிருக்கும். பாருங்க, முதல் குறளா இருக்கக்கூடிய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இதுல ஆள ஆரம்பிக்கும். அதே போல கடைசி குறளா இருக்கக்கூடிய குறள் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்லி நாள முடியுது. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க, அழகான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னா, திருக்குறள்ல மொத்தம் 14,000 சொற்கள் இருக்கு. திருக்குறள்ல வந்த ஒரே பழம் நெருஞ்சி பழம், திருக்குறளுடைய ஒரே வித குன்றிமணி, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட்.
நம்ம தெரிஞ்சு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஆனா எக்ஸாமுக்கு எது முக்கியமா படிக்கணும்னு தெரியுதோ அதே போல எது படிக்க தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? சொல்ற விஷயம் மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது என்னன்னா, திருக்குறள்ல பற்று அப்படிங்கிற வார்த்தை 6 முறை வருது ஒரே குறள்ல. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? சோ எந்த ஒரு பற்றுமே இல்லாத வாழக்கூடியவன் இறைவன். அவனை வந்து பத்திக்குங்க, அவனோட கையை வந்து பற்றிக்குங்க, பிடிச்சுக்குங்க. எதுக்கு? எந்த ஒரு பற்றுமே இல்லாம வாழ்றதுக்காக. சார் எனக்கு எந்த ஒரு பற்றுமே கிடையாது சார் அப்படி ஒருத்தன் வாழணும்னா அவன் என்ன பண்ணும்? பற்றுகளற்ற இறைவனுடைய பாதத்தை வந்து தொடணும், இல்லாட்டி அவனை வந்து பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருக்குறள் மூலத்தை வெளியிட்டவர் வந்து யாரு? தஞ்சை ஞான பிரகாசர். திருக்குறளுக்கு ஃபர்ஸ்ட் உரை எழுதின யாருன்னா மணக்குடவர். சோ உரை அப்படிங்கிறது என்னன்னா திருக்குறளுக்கான விளக்கம். உதாரணத்துக்கு பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. புரிஞ்சிருது, கேட்டாலே புரியுது. ஆனா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவுமழை புரியல. அப்ப என்ன பண்றாங்க? யாரோ ஒருத்தர் உட்காந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை தான் வந்து உரைன்னு சொல்றோம். அப்படி திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதுனது மணக்குடவர். நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. இருக்கல சிறந்த உரைன்னு பாத்தீங்கன்னா வந்து பரிமேலழகர் எழுதின உரை தான் சிறந்த உரை. சரிங்களா? முதல் உரை மணக்குடவர், சிறந்த உரை வந்து பரிமேல் அழகர். ஓகேங்களா? அதே போல திருக்குறளை வந்து நிறைய பேர் வெவ்வேறு லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. அப்படி ஆங்கிலத்துல முதல்ல மொழிபெயர்த்து யார் பார்த்தீங்கன்னா ஜியு போப். ஓகேங்களா? இந்த தான் வந்து முக்கியமான ஃபேக்ட்னு சொல்றது. சரிங்களா? சோ மற்றபடி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்கறது இல்லை. ஸோ அதனால எந்த விஷயம் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல எக்ஸாமுக்கு எந்த விஷயம்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண இல்லை தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது திருக்குறளை பத்தி படிக்கும்போது அந்த 25 அதிகாரத்திலையும் எந்த ஆங்கிள் சார் படிக்கணும், எப்படி கொஸ்டின் கேட்க போறாங்க, அதுக்கான கொஸ்டின் தான் பார்க்க போறோம், மாடல்ஸ் பார்க்க போறோம். டேஸ் இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இது நமக்கு பொதுவாகவே தெரியும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அந்த குறள் அப்படியே கேட்கிறாங்க. டேஸ் இரண்டும் என்னது? எண்ணு, எழுத்து. சரிங்களா? எண்ணுங்கிற ஒண்ணும் மற்றது எழுத்துங்கிற ஒண்ணும், இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா எல்லா உயிருக்கும் கண்கள் போன்றது. அப்ப இந்த குறள் தெரிஞ்ச என்ன பண்ணலாம்? அப்படியே ஆன்சர் டிக் பண்ணிடலாம், எண்ணும் எழுத்தும்னு. சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் துணிக கருமம், துணிந்த பின் டேஷ் என்பதற்கு அதாவது என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த செய்யும் போதே துணிஞ்சு செய்யணும், அதாவது பிளான் பண்ணிட்டு தெளிவா செய்யணும், இறங்கணும். அப்படி இறங்கின பிறகு இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமோ யோசிக்கிறோம் இல்லையா, அது மிகப்பெரிய கேவலம், இழுக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப குறள் பாருங்க. எண்ணி துணிய கருமம், ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே துணிஞ்சு பிளான் பண்ணிட்டு இறங்குங்க. அப்படி இறங்கின பிறகு அப்படி பண்ணிருக்கலாமோ இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்றது வந்து மிகப்பெரிய இழுக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கான என்ன கேட்கறாங்க? இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. ஒரு செயலில் எப்படி ஈடுபட வேண்டும்னு வள்ளுவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. நன்றாக சிந்தித்து அதன் பிறகு இறங்குங்க. எண்ணி துணிக கருமம், நன்றாக சிந்தித்து இறங்குங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த குறளை பொறுத்த வரைக்கும் அந்த குறளுக்கான மீனிங் கேட்கறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு டைப்ல இருக்கும். அடுத்து பாருங்க, சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. குறள் அப்படியே கொடுத்துட்டாங்க. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அச்சொல் அப்படிங்கிறது என்ன மீனிங்? இந்த அச்சொல் இருக்கு இல்லையா, அச்சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சோ இதுக்கான குறளுக்கான மீனிங் பாருங்க. சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல். நீங்க ஒரு சொல்லணும், அது சொல் என்ன பண்ணுவாங்க? சொல்லுக சொல்லை, ஒரு சொல்ல சொல்லுங்க. பெரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா அதை யாரும் மறுத்து பேசக்கூடாது. அப்படி ஒரு செமையான பாயிண்ட பேசி முடிச்சிடணும். சரிங்களா? அப்படிப்பட்ட சொல்லுதான் வந்து நம்ம சொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? அச்சொல்லைங்கிறது மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல். எதுவுமே புரியல சார், என்ன பண்ணலாம்? வெல்லுஞ்சொல்ங்கிற வார்த்தை இருக்கா, இங்க வெல்ல முடியாதுங்கிற வார்த்தை இருக்கா, டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம்னா அதை வேற யாரும் மறுத்து பேசக்கூடாது, அதை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சொல்ல வந்து தெளிவா சொல்லி முடிக்கணும். அதான் வந்து இதுக்கான மீனிங். அடுத்து பாருங்க. டேஷ் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. இப்ப நமக்கு தெரியும் இந்த குறள். யாகாவார் ஆயினும் நாகாக்க. யாரா வேணா இருந்துட்டு போ, அரசனா இருந்துட்டு போ, அடிமையா இருந்துட்டு போ, யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா நாக்காக்கணும். யாகாவார் ஆயினும் அப்படின்னு அர்த்தம், யாரா இருந்தாலும் அனைவருமே. அதான் சொல்றாங்க, அனைவரும் நாவை காக்க வேண்டும். அப்படி காவாக்கால் காக்காம விட்டீங்கன்னா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, ஏதாவது ஒரு வார்த்தை தவறா விட்டு மனசு ஃபுல்லா ஆயில் ஃபுல்லா வருத்தப்பட்டுட்டே இருக்கணும். அப்ப அனைவரும் நாவை காக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஆகார் அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகார் அகலா கடை. அதான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுக்கான மீனிங் பாருங்க.
ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடலை. ஆகாறு வரக்கூடிய செல்வம் எப்படி அளவிட்டிதாயினும் குறைந்த அளவுதான் வருது. ஓகேங்களா, செல்வம் வந்து குறைஞ்ச அளவுதான் வருது, பிரச்சனை இல்லை, கேடு இல்லை. ஓகேங்களா, எப்படி போகார் அகலாக்கடை, கொஞ்சம் பணம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா செய்யக்கூடிய செலவு இருக்கு இல்லையா, அது அகலமா போகாம இருந்தா சரி. சொல்லுவாங்க இல்லையா, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு. அது மாதிரி வரக்கூடிய செலவுக்குள்ளதான் நம்ம செலவு பண்ணணும். அதிகமா செலவு போகாம பண்றோம்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, வருமானம் சிறிய அளவு என்றாலும் செலவினம் பெரிதாக இருந்தா போதும், பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆகாறு அளவெட்டிதாயினும் கேடில்லை. ஓகேங்களா, செலவு கவனமா பண்ணா போதும், வரவு குறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. எப்படி போகார அகலா கடை, செலவை கவனமா கையாண்டு அது வெளியே போற பாதையை குறைச்சிட்டா போதும், நமக்கு எந்த வித துன்பமும் கிடையாது. சரிங்களா, அதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி. ஸோ ஒவ்வொரு குறளும் அப்படியே குறளை கொடுத்துருக்காங்க, அதுக்கான மீனிங் தெரிஞ்சா போதும். அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு குறள் படிக்கும் போதும் அதை வந்து தெளிவா புரிஞ்சு படிக்கணும், அதுக்கான அர்த்தத்தை உள்வாங்கி படிக்கணும். அடுத்து பாருங்க, டேஸ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த திருக்குறள் தெரிஞ்சா அப்படியே எழுதிடலாம். இனிய உளவாக இன்னாத கூறல். அவ கொடுத்துருக்காங்க பாருங்க, இனியவை இருக்க இன்னாதது கூறல். எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லாம தகாத வார்த்தை பேசுறாங்க இல்லையா. அது எப்படின்னா, கையில ஒரு அழகான சுவையான பழம் இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார் ஒதுக்கிட்டு ஒரு காய் எடுத்து சாப்பிட்டா இருக்கும், புளிக்கும். அப்படிப்பட்டதா இருக்கு. எவ்வளவு நல்ல வார்த்தைகள் இருக்கு, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதுக்கு அந்த குறள் தெரிஞ்சா போதும். இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்து பாருங்க, பொய்மையும் வாய்மை இடத்த டேஷ், புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை டேஷ். இந்த ரெண்டு குறளையும் எதை பத்தி சொல்ல வராங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, அப்ப ரெண்டு குறளை கொடுத்து கம்பேர் பண்றாங்க, இதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய் சொல்லலாம், அந்த பொய்யை கூட என்ன பண்ணுவாங்க, உண்மையா கன்சிடர் பண்ணுவாங்க. எப்ப புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், ஒரு பொய் சொல்றதுனால ஒரு நன்மை உண்டாகுது அப்படின்னா அந்த பொய் என்னவா இருக்கும், உண்மைக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் பாருங்க, புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்ம உடம்புல அழுக்கு இருக்கு, அந்த புறத்துல அழுக்கு இருக்கு, என்ன பண்ணலாம், தண்ணியை சுத்தம் பண்ணிடலாம். அதே போல மனசுல வந்து அழுக்கு ஏறாம காப்பாத்துறது வாய்மை. அப்ப ரெண்டு இடத்துலயும் பொதுவா கேட்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வாய்மை தான் வருது. அதான் கேட்கிறாங்க, இது ரெண்டு குறளுக்கும் ஒரு சேர மனதில் எதை குறிக்குது, வாய்மையை குறிக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், ரெண்டு குறளும் கம்பேர் பண்றாங்க. அப்ப ரெண்டு குறளையும் வந்து இருக்கக்கூடிய பொதுவான விஷயம் என்னன்னு செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் திருக்குறளில் இல்லாத இயல்பு எது. ஆல்ரெடி சொல்லிட்டோம், திருக்குறள்ல வந்து எந்த நாட்டை பத்தியும் இருக்காது, எந்த மொழியை பத்தி இருக்காது, எந்த அரசனை பத்தியும் இருக்காது. அப்படின்னா அது இதுக்கான சரியான விடை வந்து சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுறாங்க கிடையாது, தனிப்பட்ட வேறதை பாராட்டுறாங்க கிடையாது. அப்ப இதான் வந்து இல்லாத இயல்பு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு திரும்ப சொல்றாரு. அப்ப எப்ப வேற்றுமை உருவாகுதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னா பிறப்பால அனைவரும் சமம். ஓகேங்களா, ஆனா எப்ப வேற்றுமை உருவாகுது, அவர்கள் செய்யக்கூடிய செயலின் தரத்தை பொறுத்த வேற்றுமை உருவாகுது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா, சிறப்பு எப்ப உருவாகுது, அவங்க செய்யக்கூடிய தொழிலை பொறுத்துதான் சிறப்பு இருக்கு. அப்ப இதுக்கான சரியான விடையை பாத்தீங்கன்னா செயல்களின் தரம். ஏன்னா காசு பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கலாம், இப்படியா காசு பணம் மாறலாம், ஆனா செயல்களின் தரம் மாறாது. அந்த தரத்தை பொறுத்துதான் ஒவ்வொருத்தருக்கான சிறப்பு இருக்கு. சரிங்களா, அப்ப குறளை படிச்சு அதற்கான மீனிங் புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்தது மதச்சார்பற்ற இலக்கியம் என்ற வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் யாது. முதல்ல சொல்லியிருப்போம், திருக்குறள்ல எந்த ஒரு மதத்தை பத்தியும், எந்த ஒரு மொழியை பத்தியும், எந்த ஒரு இனத்தை பத்தியும், எந்த ஒரு தலைவனை பத்தியும் குறிப்பு இருக்காது. அது போக மதச்சார்பற்ற இலக்கியம் என்ன அர்த்தம், எல்லா மக்களுக்கும் பொதுவா இருக்கணும். சரிங்களா, அப்போ குறிப்பிட்ட மதம் இல்லாம ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் பொதுவா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் வந்து ஏதான் இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, திருக்குறள் குறித்த சிறந்த விளக்க உரையை எழுதிய யார். முதலே பார்த்துருந்தோம் இல்லையா, பரிமேல் அழகர், அவர் தான் வந்து எழுதுறது சிறந்த உரையா கன்சிடர் பண்றாங்க. அடுத்து பாருங்க, டேஸ் மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. இதை பொதுவா பார்த்தோட என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கல்வி செல்வங்கள் அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா அந்த குறள் தெளிவா புரிஞ்சுக்கணும். குறள் கொடுத்திருக்காங்க, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இந்த மூன்றும் தான் நிலத்தை ஆளக்கூடிய ஒரு அரசனுக்கு முக்கியம். அப்ப தூங்காமைங்கிறது பாத்தீங்கன்னா விழிப்போட இருக்கணும். எந்த அரசன், எதிர்நாட்டு அரசன் வந்து போர் பண்ணிடுவானோ விழிப்போட இருக்கணும். கல்வி, அவனுக்கு அறிவு இருக்கணும். கூடவே துணிவுடைமை, எவன் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, துணிஞ்சு நிற்பேன் அப்படின்னு சொல்லி தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இந்த மூணும் தான் வந்து அரசனுக்குரிய விஷயம்.
சரிங்களா? அப்ப அதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது தூங்காமை, கல்வி, துணிவிடமை இம்மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவனுக்கு. இது அரசனுக்கு. அடுத்து பாருங்க, அரசாங்கத்துக்கு என்ன சார் பொறுப்பு? அரசன் வேற, அரசாங்கம் வேற. அரசன் அப்படின்னா தனி மனிதன் தான். அரசன் இன்னைக்கு நாளை மறைஞ்சு போலாம். ஆனா அரசாங்கம், அரசுங்கிறது மாறாது. ஓகேவா? அப்ப அரசுக்கு என்ன சார் முக்கியம் பாத்தீங்கன்னா, இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும். சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இயற்றல் அப்படின்னா சட்டம் இயற்றி மக்களை பார்க்கணும், சட்டம் இயற்றுதல். ஈட்டல், வருமானத்தை ஈட்டணும், டாக்ஸ் போடணும். காத்தல், மக்களை பாதுகாக்கணும். காத்த வகுத்தல், காப்பாத்துறதுக்காக திட்டம் போடணும். சரிங்களா? அப்ப அரசனுக்கு வந்து 3 பொறுப்பு இருக்கு. தூங்காமை, கல்வி, துணிவிடமை. அது அரசனுக்கு. அரசாங்கத்துக்கு என்ன இருக்கு? 4 பொறுப்புகள் இருக்கு. இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும். அப்ப தெளிவா புரிஞ்சுங்க, எது அரசனுக்கு, எது அரசாங்கத்துக்குன்னு. இந்த மாதிரி சேர்த்துலாம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அவங்களை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டேஷ் கற்றும் அல்லது பல கற்றும் அறிவில்லாதவர் என யாரா சொல்றார் வள்ளுவர்? சரிங்களா? சோ பார்க்கும்போது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோட ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகாத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எத்தனை புக்ஸ் படிச்சாலும் சரி, என்ன நூல்கள் கத்துட்டாலும் சரி, அவங்க வந்து அறிவில்லாதவங்க தான். அப்ப சரியான அப்படின்னா இருக்கும், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். அப்ப வந்து உலகத்தோடு ஒத்து நடக்காதவங்க என்ன சொல்றாரு? அறிவில்லாதவங்கன்னு சொல்லி வள்ளுவர் சுட்டி காமிக்கிறாரு. திருக்குறள் தெரிஞ்சா போதும் ஆன்சர் எழுதி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நான்கும் உடையானான் வேந்தற்கு ஒளி அப்படின்னு சொல்லி எந்த நாளை பத்தி வள்ளுவர் கூறுறாருன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மறுபடியும். இது வேந்தருக்கு, அதாவது அரசனுக்கு எது ஒளி போன்றது. ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அரசாங்கத்தை பத்தி. இயற்றலும், மீட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும்ங்கிறது அரச பத்தி. இங்க கேட்கறது அரசனை பத்தி. ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப இதுக்கு என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா, திருக்குறள் பார்க்கும்போது கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல் இந்த 4ம் தான் உடையானாம் வேந்தற்கு ஒளி. அப்ப கொடைங்கிறது பாத்தீங்கன்னா கருணை உள்ளம், கொடைக்கிறது. அலி, கருணை உள்ளம். செங்கோல், நீதி தவறாம ஆட்சி பண்றது. குடியோம்பல், குடிமக்களை காப்பாத்துறது. இந்த 4ம் தான் வந்து அரசனுக்குரிய ஒளி போன்றது. அப்ப ஆன்சர் என்னது? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இது அரசனுக்கு ஒளி போன்றது. ஓகேங்களா? இது அரசாங்கத்துக்கு. ஓகேங்களா? இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல்ங்கிறது அரசு. வேந்தனுக்கு ஒளியது கொடை, கருணை, நீதி, குடிகளை காத்தல். அதனால வந்து தெளிவா புரிஞ்சு படிக்கணும் ஒவ்வொரு குறளையும். எது அரசனுக்கு, எது அரசாங்கத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து கொடுக்குறாங்க, வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். என்ன சொல்றாங்க? மனசுல வஞ்சத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஒருத்தன இருப்பான், பூலையே நடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்டவனை பார்த்து என்ன பண்ணும்? பூதம் எல்லாம் சிரிக்குமா. 5 இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிரிக்குமா. எப்படி நடிக்கிறீ நீ, பெரிய ஆளா இருப்பா போல சிரிக்குமா. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க இந்த குறள்ல? வலியுறுத்தப்படுவது எது? போலி ஒழுக்கம். வஞ்ச மனத்தான், வஞ்சம், போலி. படிற்றொழுக்கம். பார்த்தா தெரியுது இல்லையா, வஞ்ச மனத்தான். ஒரு குறள் புரியாட்டி என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க, அதை நிச்சயமா ஆன்சர் பிடிவிடும். வஞ்ச மனத்தான், படிற்றொழுக்கம். இப்ப வஞ்சத்தை சொல்றாங்க, கூட ஒழுக்க சொல்றாங்க. அப்படி என்ன பண்ணலாம்? போலி ஒழுக்கம் தான் இதற்கான விடையா இருக்கும். அடுத்தது, துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் அப்படி எல்லாரும் சொல்றாரு. சோ பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். துன்பத்தை போராடுங்க, துன்பத்துக்கு வருந்துங்க, துன்பம் வந்தா பொறுத்துக்குங்க, எல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, துன்பத்திற்கு துன்பம் கொடுத்துடுங்கன்னு சொல்றாரு. ஓகேங்களா? எப்படி சொல்றாரு? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். சோ துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறான் பாத்தீங்களா, அவன் தான் பாத்தீங்கன்னா துன்பத்தை பட்டு வருத்தப்பட மாட்டான்னு சொல்றாரு. ஓகேங்களா? இங்க இடும்பை அப்படிங்கிற வார்த்தை வந்து துன்பத்தை குறிக்குது. அப்ப இந்த குறளை கொடுத்து என்ன பண்ணலாம்? இடும்பை அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருளும் கேட்கலாம். சரிங்களா? இந்த குறளுக்கான அர்த்தம் என்ன? துன்பத்தை வந்து துன்பம் கொடுத்து துரட்டுங்க, துன்பத்துக்கே ரிவெஞ்ச் அடிச்சு விடுங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? துன்பத்திற்கு துன்பம் கொடுங்க அப்படிங்கிறதா வந்து இந்த குறளுக்கான அர்த்தம். அடுத்தது, டேஷ் இரண்டும் தங்கா வயல் உலகம் வானம் வழங்காது எனின். ஓகேங்களா? பூமியில 2 விஷயம் தங்காம போயிடுச்சுன்னா, இல்லாம போயிடுச்சுன்னா அந்த வானம் கூட மழை பொழியாதுன்னு சொல்றாரு. என்ன விஷயம் பாருங்க, தானம் தவம் இரண்டும். தானம், தவம் இந்த 2 இல்லாட்டினா இருக்கு பூமியில மழை பொழியாதான். அப்ப ஆன்சர் என்ன இருக்கு? தானம், தவம். ஆப்ஷன் பி. குறள் தெரிஞ்சா போதும், அப்படி எழுதிருக்கலாம். அடுத்து பாருங்க, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். இந்த வார்த்தையில மரம்னு சொல்லி யார குறிப்பிடுறாரு? அறம் போலும் கூர்மையரேனும். சோ ரொம்ப எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, கத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, அதே போல உங்க அறிவு அவ்வளவு கூர்மையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க சிஸ்டம் மரம் தான் அப்படின்னு சொல்லி யார சொல்றாரு? மக்கட்பண்பு இல்லாதவரை. ஓகேங்களா?
பாருங்க, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் யாரு? மக்கட்பண்பு இல்லாதவர். சரிங்களா? அப்ப என்னதான் அறிவு இருந்தாலும் பரவாயில்ல, நீ மனுஷனுக்கான கேரக்டர் இல்லாட்டி நீ வந்து மறந்தான். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு வள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு? நவில்தொறும் நூல் நயம் போன்றது பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா, நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. அப்ப இந்த குறள் தெரிஞ்சா அப்படியே டிக் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, 20வது குறளுக்கு சமய நடுநிலை பண்புன்னு சொல்லி திருக்குறளை ஏன் சொல்றோம்? சரிங்களா? இது எல்லா சமயத்தாருக்கும் பொருந்தது. சூப்பர். அடுத்து இதுல கடவுள் உண்டுங்கிற மட்டும் இல்லாம இல்லைன்னு சொல்றவனுக்கும் பொருந்தது. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா, இனம், சாதி, சமயம், அமைப்பு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. கரெக்ட் தான். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அற்புதப்படுது. கரெக்ட் தான். சோ அப்படின்னா அது இதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருக்குறளை படிக்கிறதுக்கு 25 அதிகாரம் படிச்சா போதும். அதே போல ஒவ்வொரு குறளும் படிக்கும்போது அந்த குறளை ஃபுல்லா படிச்சுட்டு உள்வாங்கிட்டு அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். 3வது பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு குறளையும் படிக்கும்போது அதுல குறிப்பிட்ட வார்த்தை கொடுத்து கேட்கறாங்க. அச்சொல்லை கண்டுபிடிக்க, யாரும் மரம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, திருக்குறளை படிச்சு பார்க்கும்போது 4 தடவை படிச்சு பாக்குறீங்கன்னா ஒரு தடவை எழுதி பாருங்க. என்ன பண்ணுவாங்க, சில டைம்ல சீர்களை மாத்தி கொடுத்துருப்பாங்க. அகர முதல எழுத்தெல்லாம்னு கொடுக்கறதுக்கு பதிலா எழுத்தெல்லாம் முதல்ல அகரன்னு கொடுத்துருவாங்க. ஏதோ ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லுவாங்க. ஆனா சீர்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும். அப்ப என்ன பண்ணுவோம், 4 தடவை படிச்சு பாருங்க, ஒரு தடவை எழுதி பாருங்க, திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. திருக்குறளை ஒட்டுக்கா உட்காந்து 250 படிக்காதீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் 2 அதிகாரமா 3 அதிகாரம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து எழுதி பாருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதை ஃபுல்லா ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு படுங்க. ஸோ ஃபுல் மீனிங் தெரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுங்க, 2 தடவை முதல்ல எழுதி பாருங்க. சரிங்களா? கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அத்தனை திருக்குறளையும் கிளியர் பண்ணிட முடியும். சோ இன்னைக்கு எப்படி திருக்குறள் படிக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. இனி தினமும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கொடுத்து அந்த குறளுக்கான விளக்கங்கள் கொடுத்து அந்த குறள் இருந்து எப்படி கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிறதையும் தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி சார்பா வீடியோ பதிவேற்றப்படும். சரிங்களா? சோ நல்லா படிங்க. உங்களோட டிஎன்பிசிக்கான அத்தனை எக்ஸாம்லையும் தேர்வு முறையிலையும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் கோச்சிங் அகாடமி உங்களுக்கு கூடவே துறந்து இருக்கும். நன்றி, வணக்கம்.